இப்போ தமிழர்களோட வானியல் கணக்கில் இப்போ கொஞ்சம் வரும். அப்போ 7 நாள் கொண்டது ஒரு வாரம் நம்ம தமிழர்களோட வானியல் கணக்கு. அதே மாதிரி ஒரு வளர்பிறையும் ஒரு தேய்பிறையும் கொண்டது ஒரு மாதம். கரெக்ட் தானே? நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்தேன். இதெல்லாம் தமிழர்களோட வானியல் கணக்கு. இன்றைக்குள்ள வானியல் கணக்கு கிடையாது. அடுத்தது சொல்கிறேன். சூரியன் நம்மளுடைய கணக்குப்படி கதிரவன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் புகுந்து புகுந்து வர்றது ஒரு மாதம். 12 ராசிகளையும் கடந்து வர்றது ஒரு வருடம், ஒரு ஆண்டு. இதுதான் தமிழர்களோட வானியல் கணக்கு. இப்போ நம்ம உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தராயணம் அப்படிங்கிறது உத்தரம் அப்படின்னா வடக்கு, தட்சிணம் அப்படிங்கிறது தெற்கு. இப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சாமியை கோயில் உள்ளார போய் சுற்றி வந்து கும்பிட்றோமே, எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள் தான் தட்சிணாமூர்த்தி. இதை நம்ம தமிழ் வானியல் கணக்கில் என்ன இருக்குன்னா, சூரியன் 6 மாதம் வடக்கு நோக்கியும் 6 மாதம் தெற்கு நோக்கியும் பயணிக்கும். இது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை என்ன சொல்கிறான், வட செலவு தென் செலவுங்கிறாங்க. செலவுங்கிறது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுக்கக்கூடாது, பயணம். இங்கிலீஷ் புக்ஸ்லாம் கூட அதுக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க செலவுங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துருவாங்க. பயணம், நீங்கள் கடந்து போகிறது எல்லாமே செலவு தான். இப்போ இது என்ன சொல்கிறோன்னா, உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்றோம். வடக்கு நோக்கிய பயணமும் தெற்கு நோக்கிய பயணம், அதாவது நம்மளுடைய கணக்குப்படி சூரியனுடைய வட பயணமும் வட செலவும் தென் செலவும் சேர்ந்தது ஒரு ஆண்டு. இது தமிழர்களோட வானியல் கணக்கு. உலகத்திலே நிலங்கள் 5 வகையாக பிரித்தவங்க யார்? நம்ம தமிழர்கள். 5 வகை நிலங்கள் தெரியுமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ இந்த உலகத்தில் இதுதான் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாலை அப்படிங்கிற ஒரு நிலம் கிடையாது. 4 நிலங்கள் தான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமை திரிந்து பாலை எனப்பட்டதோர் படிமம் கொள்ளும் தான். இப்போ பாலை நிலம்னு நமக்கு தனியாக கிடையாது தமிழகத்தில். இந்தியாவை நம்ம கணக்கு எடுக்கிறது இல்லை. தமிழகம் அப்படிங்கிறது தமிழ் பேசின மக்கள் அந்த காலத்தில் பறந்து விரிந்தது தானே. தென்னிந்தியா முழுக்க தமிழகம் தானே. இந்தியா முழுக்களும் ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தால் கூட இப்போ நம்ம கணக்குக்கு தமிழ் அப்படி பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம்லாம் இருக்குல்ல, தொடர்ந்து மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படுது இல்லை. அப்போ அதுவே பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காமலாம் கஷ்டப்படுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமை திரிந்து பாலை எனப்பட்டதோர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5 வகை நிலங்களை பிரித்த தமிழர்கள் ஒரு நாளையை 6 சிறுபொழுதாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வருடத்தை 6 பெரும்பொழுதாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த 6 சிறுபொழுதுன்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, பரவாயில்ல. காலை, நமக்கு தெரிஞ்சது காலை, மாலை, இரவு 2-3 விஷயம் தான் தெரியும்ல. எப்படி அழகா பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஏற்பாடுன்னு படிக்கக்கூடாது, அதை ஏற்பாடுன்னு படிக்க. இப்போ நான் சொல்லிட்டு வரேன், நான் தவறாக சொன்னால் நீங்கள் திருத்தணும். ஏற்பாடு அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, எள்ளு, சூரியனுக்கு எள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பல்லுக்கு போடுற எள்ளு, அந்த எள்ளு, அந்த எண்ணெய் எடுக்கிற எள்ளு கிடையாது. எள்ளுக்கு சூரியன் ஒரு பேர் உண்டு. எல்லப்பன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தமிழில் பெயர் உண்டு. சூரியனுடைய தந்தைன்னு பொருள், அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அந்த எல் படுங்கிறது பாடுங்கிறது சாய்தல், சூரிய ஒளி சாயுது இல்லையா, அது எல் பாடுங்கிறது இல்லு இருறா மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏற்பாடுன்னு வச்சுட்டாங்க. நம்ம போகிற போக்கில் படித்தோம்னா ஏற்பாடுன்னு படிச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் தமிழர்களும் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடர்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சொல்ல வரோம். இப்போ பாருங்கள், காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை அப்படின்றோம்ல, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகலுங்கிறோம். அப்போது 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுதான் எல்பாடு, ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறது. ஏற்பாடு இல்லை, ஏன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறீங்க? அப்போ எல் பாடு தான் ஏற்பாடு அப்படின்னு மாறிடுச்சு. எல்லுங்கிறது சூரியன். அப்போ அந்த சூரியனோட ஒளி சாயறது படுத்தல் தானே, படு பாடு அப்படி சில நேரங்களில் மாறுங்க. எல்பாடு தான் ஏற்பாடு அப்படின்னு மாறிடுச்சு. அப்புறம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இரவு. 10 மணிலேருந்து இரவு நள்ளிரவு 2 மணி வரைக்கும் அதுதான் யாமம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜாமம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பேச்சு வழக்கில், அது யாமம். வைகரைன்னு சொல்கிறாங்கல்ல, வைகரைங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அது ஏதோ ஒரு அந்த அதிகாலை நேரம், அது குறித்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நள்ளிரவு 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வைகரைன்னு பேர். வைகரை வணக்கங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, வைகரை பொழுதுலாம் சொல்கிறோம்ல, அது அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் எப்போதுமே நல்லாயிருக்கும். பெரிய
வேர்க்காது. இது விடியற் காலையில் அது அப்போ 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுக்கு வைகரைன்னு வச்சுருக்காங்க. இப்போ புரியுதா? இந்த 6 சிறு பொழுதுன்னு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. இந்த 6 சிறு பொழுதும் 6 பெரும்பொழுதும் சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஏன்னா சில நேரங்களில் மழை காலங்கள் இருக்கும், குளிர்காலங்கள் இருக்கும், வெயில் காலங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த 6 சிறு பொழுதையும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கலாம். வட இந்தியாலாம் போனால் பார்க்க முடியாது. சில இந்த குளிர்காலத்தில் 11, 12 மணிக்கு தான் சூரியனே பார்க்க முடியும். அப்போ இந்த 6 சிறு பொழுதுங்கிறது வந்து தமிழர்கள் பிரித்தது. அதே போல் வருடத்தை வந்து 6 பெரும்பொழுதாக பிரிக்கிறாங்க. கார்காலம், குளிர்காலம். இன்னும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. இளவேனில், இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். புரியுதா? ஒன்றும் கிடையாது. அந்த 2 மாதமும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் இளவேனில். வேனிலுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக தானே சேரன் செங்குட்டுவன் மலைக்கு போகிறாரு. அப்போ வேனிலுங்கிறது வெயில் காலம். இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி அவர் வந்து வேனில் காலத்துக்கு அங்கே ஓய்வு எடுக்க போகும்போது தான் அங்கே வந்து மேலேருந்து சொல்கிறாங்க, கண்ணகியை பற்றி சொல்கிறாங்க, தெய்வமாக போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டை எடுத்து போகிறார். இப்போ வேனிலுங்கிற வார்த்தை அப்பையிலேருந்து புழக்கத்தில் இருக்குது. தமிழர்களோட தொன்மையான விஷயம் அது. அப்போது இளவேனில் அப்படிங்கிறது சித்திரையும் வைகாசியும். முதுவேனிலுங்கிறது ஆடி. அடுத்தது கார்காலம். கார்காலம்ங்கிறது ஆவணி, புரட்டாசி. கூதிர்காலம். கூதிர்காலம்னா இலையுதிர் காலம். அது வந்து ஐப்பசி, கார்த்திகை. பொதுவாக பனிக்காலம் மார்கழி மட்டும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மார்கழியும் தையும் முன்பனி காலம், மாசியும் பங்குனியும் பின்பனி காலம். இதெல்லாம் தமிழர்களோட வானியல் கணக்கு தானே. இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஏன் வெளியில் போய் கடன் வாங்கணும்? அது தவறாக சொல்கிறாங்க. ஏன்னா இதை நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்குது. அதனால் தமிழர்கள் வந்து எங்கேயுமே பின்தங்கினவர்கள் இல்லை. தன்னைத்தானே இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வேணால் பின்தங்கி இருக்கலாமே தவிர மற்ற அறிவுகளை நம்ம கடன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு எல்லா அறிவும் இயற்கையிலேயே இருக்குது. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள் தான் இப்போ நம்ம சொல்கிறது. அனுமாருக்கு தன்னுடைய பலமே தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நிறைய இருக்குது. பாவாணரோட புக்கை படிங்க, நிறைய அவரே சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் வந்து தமிழை சிறப்பிக்கிறதுக்கு எழுதினவங்க இல்லையா? அதனால் தமிழர்கள் யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முன்னோர்கள் என்னென்ன வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொத்து தானே, பழைய பத்திரங்கள்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறோம்ல, இதான் நம்ம சொத்து தானே, அது மாதிரி தேடி கண்டுபிடிச்சாலே போதும். கோழியலுங்கிறதும் நம்ம ஜோதிடம்ங்கிறதும் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய கலை. இதை போய் மற்ற எங்கேயும் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை வெளிக்கொண்டு வர வேலையை தான் நாம் பார்க்கணும். தமிழர்களை வந்து ஆண்டுகளை எப்படி முதல் ஆண்டு சொல்கிறோம்ல, இந்த கலியுகம்லாம் சொல்கிறோம்ல, தமிழர்கள் எப்படி அந்த ஆண்டை கணக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகரம் உருவாக்குறாங்கல்ல, ஒரு தலைநகரம் உருவாக்கப்பட்ட ஆண்டுன்றவங்கள அதை இப்போ முதல் ஆண்டாக வச்சுட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளை கணிக்கிறது ஒரு பழக்கம் இருந்தது. அதே மாதிரி ஒரு பேரரசனுடைய பிறப்பு இருக்குல்ல, அதை அடிப்படையாக கொண்டு கணிக்கிற பழக்கமும் அவங்களுக்கு இருந்தது. இப்போ தமிழர்கள் வந்து எல்லாத்துலேயும் முன்னோடிகள் தான். இன்றைக்கி வேணால் நமக்கு தெரியாத வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர தமிழர்கள் எல்லாத்துக்கும் முன்னோடி தான். இப்போது நீங்கள் பிறக்கிறப்போ என்னென்ன அந்த கோள் நிலைகள் எப்படி இருக்கோ இதே நிலை நாளைக்கு இருக்காதுல்ல. ஏன்னா கோள்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் பிறந்தப்போ இந்த கோளியல் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் அன்றைக்கி பிறப்பியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிறப்பியத்தை கணிச்சு கொடுத்து அதை அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு ஒன்று கிரக நிலை. இப்போ நம்ம ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறோம்ல, இந்த சார்ட்டில் மற்ற கிரகங்கள் தொடர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கிற கிரகங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறோம்ல, இதை சொல்கிறது தான் கணியர்கள்னு பேர். அப்போ இந்த பிறப்பியம், கணியம் இது எல்லாமே தமிழர்களோட கலை தான். இது வேறு எங்கேருந்து வரலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில வெளியிலேருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்திருக்கோம். அங்கேருந்து நம்ம 10%, 15% எடுத்தோம்னா நம்மக்கிட்டேருந்து 85%க்கு மேலே உலகம் எடுத்திருக்கு. அதனால் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கோளியல் அப்படிங்கிறது தமிழர்களோட ஆயக்கலைகள் 64ல் இதுவும் ஒரு கலை.